ஃபுட் ஜர்னி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெய் மைசூர் பாக். வாங்க இதை எப்படி டேஸ்டியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக நெய் எடுத்து சுடு பண்ணியிருக்கிறேன். அதில் இந்த கப்புக்கு 1 கப் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மாவு நல்லா வறுக்கணும், நல்லா வறுத்துக்கோங்க. இது வந்து அடி கனமான பாத்திரம். இந்த மாதிரி பாத்திரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், சீக்கிரமாகவும் நீங்கள் வறுத்துடலாம். இப்போ இதில் நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். 1 கப் மாவுக்கு 1.25 கப் சுகர் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே கப்புக்கு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். இது வந்து 1 கம்பி பதம் வரைக்கும் கொதிக்கணும். ஸோ அதுக்குள்ளே நம்ம மாவு கரைச்சிடலாம். ஸோ இந்த கப்புக்கு 1 கப் நெய் எடுத்துக்கிறேன். அந்த நெய்யில் 3/4 கப் நெய் வந்து பார்த்திங்கன்னா மாவை கரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். 1/4 கப் நெய்யை நீங்கள் வந்து தனியாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ அந்த நெய் கூட நம்ம வச்சுருக்கிறோம்ல கடலை மாவு வறுத்தது, ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த மாவுமே கட்டி கட்டியாக இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் சிரப்பும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க, 1 கம்பி பதம் வர மாதிரி. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணணும். கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வாயில் வச்சோடனே அப்படி கரைஞ்சி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை எனக்கு தெரியப்படுத்திக்கோங்க. ஸோ இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா திரண்டு வரணும், அது வரைக்கும் நீங்கள் கிளறிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அது மாறுறது. ஸோ அடியில் இந்த மாதிரி பபுள்ஸ் மாதிரி வரணும், உள்ளே இருந்து வரணும். ஸோ அவ்வளோ நேரம் நீங்கள் வந்து கொதிக்க விட்டுக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம அதே மாதிரி கிளறிட்டே இருக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கையெடுக்காமல் கிளறிட்டே இருங்க. ஸோ அப்போ தான் அது நல்லா வரும் சாஃப்டாக. இப்போ பார்த்தாலே நல்லா தெரியுது. நம்ம இருக்கிற எல்லா கீயையும் விட்டு இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கணும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு நம்மளோட கீ மைசூர் பாக். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தை நான் க்ரீஸ் போட்டு வச்சுருக்கிறேன், ஆயில் க்ரீஸ். இதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இதை வந்து ஒரு ஷேப் மாதிரி பண்ணிக்கலாம். ஷேப் கொண்டு வந்துடலாம் இதை. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமா இது சூடு ஆறுற வரைக்கும் ஒரு 20 மினிட்ஸ் வந்து நான் ஆற வைக்க போகிறேன். ஓகேங்களா, 15 to 20 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இந்த பட்டர் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதை நான் இப்போ உல்ட்டா பண்ண போகிறேன். உல்ட்டா பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அழகாக வந்துடுச்சு. பார்க்கவும் நல்லாயிருக்கு, சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல. ஸோ இப்போ நான் இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறேன் ஸ்கொயர் ஷேப்பில். ஸோ இப்போ இதை நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி பீஸ் போட்டுடலாம். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. பார்த்திங்கனாலே தெரியும், ரொம்பவே டேஸ்டியாகவும் ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்குது. அவ்வளோதான், கடையில் இருக்கிற மாதிரியே நம்மளும் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஃபுட் ஜர்னி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபுட் ஜர்னி தமிழ்.